ஹாய் ட்ரையல் அட்வொகேட்ஸ். இப்போது நம்ம பார்க்க போகிறது ட்ரையல் ப்ரொசீடிங்ஸு. பொதுவாக ட்ரையல் ப்ரொசீடிங்ஸு ஒரு 4 வகையாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று செஷன்ஸ் ட்ரையல், செகண்ட் ஒன் இஸ் வாரண்ட் ட்ரையல், தேர்ட் ஒன் இஸ் சம்மன் ட்ரையல், ஃபோர்த் ஒன் இஸ் சம்மரி ட்ரையல். இப்போ இந்த ட்ரையல்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக செஷன்ஸ் ட்ரையல் ஃபஸ்ட்டு ஒன் செஷன் ட்ரையல் பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்கும்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. அசிஸ்டன்ட் செஷன்ஸ்னால் என்னென்னா அதான் சப்கோர்ட்டு. இந்த 3 கோர்ட்லேயுமே எல்லாமே செஷன்ஸ் ட்ரையல் தான். உள்ள விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஒரு கிரிமினல் கேஸ் நடக்கும். அதுக்கு தனியாக செக்ஷன் எதுவுமே சொல்லலை சிஆர்பிஎஸ்சியில். அதே போல் அது உள்ள அந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி கேஸ் நடத்தணுங்கிறத சொல்கிறப்ப சிஆர்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சாப்டர் 18 அதுக்கு உட்பட்ட செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 225 to 237 சிஆர்பிஎஸ்சியில் சொல்லப்படுது. அதே பிஎன்எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 19 அதற்கு உட்பட்ட செக்ஷன்ஸ் 248 260 வரைக்கும் பிஎன்எஸ்எஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் செஷன்ஸ் ட்ரையல் செஷன்ஸ் கோர்ட்டில், அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட்டில், அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் என்று சொல்லக்கூடிய சப்கோர்ட்டில் இங்கெல்லாம் நடக்கும். இப்போது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாரண்ட் ட்ரையல். இந்த வாரண்ட் ட்ரையல் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் உள்ள அஃபென்ஸில் எதெல்லாம் சீரியஸ் அஃபென்ஸோ இருக்கோ அதெல்லாம் வாரண்ட் ட்ரையல் ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணி தான் கேஸ் நடக்கும். இதில் செக்ஷன்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2Xன்றதில் அது என்னென்ன அஃபென்ஸ்லாம் அதில் வரும் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செக்ஷனில் சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அதை பிரிச்சிருக்காங்க. பனிஷ்மெண்ட் எப்படி பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா, இப்போ வாரண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு மேலே உள்ள அஃபென்ஸு, அதாவது 2 வருஷம் மேலே உள்ள அஃபென்ஸ் இல்லைன்னா 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் எல்லா அஃபென்ஸும் அதில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, இந்த அஃபென்ஸ் எல்லாமே வாரண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுற அந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 19 அதுக்கு உட்பட்ட செக்ஷன்ஸ் 238 250 வரைக்கும் இந்த சிஆர்பிசியை சொல்லியிருக்கு. இதே சேம் செக்ஷன் அதே டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸில் 21Z அதே சேம் ப்ரொவிஷனே அதே டெஃபினிஷனே சொல்லியிருக்காங்க. அதில் சொல்லக்கூடிய அந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா சாப்டர் 20 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் அதுக்கு உட்பட்ட செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 261 273 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்கு உட்பட்டு தான் இந்த வாரண்ட் ட்ரையல் இந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் இதை ஃபாலோ பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வாரண்ட் ட்ரையல் நடத்தப்படுது. இப்போ நம்ம இங்கே செஷன்ஸ் ட்ரையலும் வாரண்ட் ட்ரையலும் பார்த்துட்டோம். அடுத்து சம்மன்ஸ் ட்ரையலும் சம்மரி ட்ரையலும் அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.